பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் புதிய புதிய நாட்களை மிக ஆசீர்வாதமாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நம் மீது பிரியமாயிருக்கிற தேவன் நம் தேவைகளை சந்தித்து நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட இறைவனுக்கு நன்றி சொல்ல மறந்துவிட வேண்டாம். இந்த வாரம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னதென்றால், சபையுரையாளர் அதிகாரம் 7 இறைவார்த்தை 8. உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட பொறுமையோடு இருப்பதே மேல். பெருமை என்பது நம்முடைய மேட்டிமையை குறிக்கின்றது. நாம் செய்யக்கூடிய செயல்பாட்டில் ஒருவித பெருமை, தான் என்ற அகந்தை, எனக்குரியது, என்னால் மட்டுமே இதை செயல்படுத்த முடியும் என்ற தான் என்ற எண்ணத்தோடு வரக்கூடிய ஒரு காரியம். பொறுமை என்பது நம்முடைய தன்னடக்கத்தை வெளிப்படுத்துகின்றது, நம்முடைய பொறுமையான செயல்பாட்டை வெளிப்படுத்துகின்றது. எதுவாக இருந்தாலும் ஒரு காரியத்தில் அவசரப்படாதபடி பொறுமையோடு நிதானித்து செயல்படக்கூடியதை வெளிப்படுத்துகின்றது. இவை இரண்டிற்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கின்றது. பெருமை கொள்ளக்கூடியவர்கள் சில நேரங்களில் நிறைய இடத்தில் அவர்கள் அவமானப்படுத்தப்படுகின்றார்கள். ஆனால் பொறுமையோடு இருந்தவர்கள் இந்த பிரபஞ்சத்தையே ஒரு காலகட்டத்தில் ஆண்டு நடத்தி இருக்கின்றார்களாம். ஒரு சிறு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். வில்லியம் பூத் என்ற ஒரு நல்ல தேவ மனுஷன் இருந்தார். இவர் இரட்சண்ய சேனை என்ற ஒரு ஸ்தாபகத்தை தோற்றுவித்தவர். அவருடைய ஸ்தாபகத்தில் சேர வேண்டும் என்பதற்காக 4 வாரம் பயணம் செய்து டாக்டர் பிராங்க்லே என்பவர் அவரை வந்து சந்தித்தாராம். அவர் சந்திக்கும் போது வில்லியம் பூத் அவரை மிக ஆச்சரியமாக பார்க்கவில்லை, பெருமைக்குரிய நபராகவும் பார்க்கவில்லை. அவர் உடனடியாக கேட்டது, நீர் யார், நீர் எங்கிருந்து வந்திருக்கிறீர், எதற்காக வந்திருக்கிறீர் என்பது மட்டும்தான். அப்போது வில்லியம் பூத் அவரிடம் சொன்னது, நான் அட்லாண்டிக் கடலை தாண்டி வந்தேன், 4 வாரம் கடல் பயணம் மேற்கொண்டேன் உம்மை சந்திப்பதற்காக, இந்த ஸ்தாபகத்தில் என்னை இணைத்து கொள்வதற்காக என்று சொன்னாராம். என்ன காரணம் நீங்கள் இந்த ஸ்தாபகத்தில் இணைய வேண்டும் என்று? டாக்டர் பிராங்க்லின் சொன்ன பதில், எனக்கு பட்டம் இருக்கின்றது, பதவி இருக்கின்றது, ஆனால் அபிஷேகம் இல்லை, நான் அதற்காகத்தான் உங்களிடம் வந்தேன் என்று சொன்னாராம். அதற்கு வில்லியம் பூத் சொன்ன பதில், நீங்கள் நாளை காலை 5 மணிக்கு இந்த ஸ்தாபகத்தில் என்னோடு கூட 50 ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லோருடைய ஷூவை எடுத்து அதற்கு நீங்கள் பாலிஷ் செய்து வைக்க வேண்டும் என்று சொன்னாராம். இதை கேட்ட பிறகு டாக்டர் பிராங்க்லே அடுத்த நாள் காலை 5 மணிக்கு வந்து பார்த்தாராம். அவரோடு இருக்கும் எல்லாருக்கும் 2 கால்கள் இல்லை, 1 கால்கள் தான் இருந்தது. அவர்கள் பயன்படுத்திய ஷூ சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஷூ கிடையாது, கால் இல்லாதவர்கள் பயன்படுத்தக்கூடியது, மிகவும் திக்கான ஒரு லெதரில் செய்யப்பட்ட ஒரு ஷூவாக இருந்தது. மொத்தம் 50 ஜோடி ஷூஸ். அவை அனைத்துக்கும் அவர் பாலிஷ் செய்து அவரிடம் கொடுத்தாராம். அப்போது அவர் சொன்னது, இந்த 50 ஷூவை நான் பாலிஷ் செய்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது பொறுமை என்றால் என்னவென்று. இதற்கு பின்புதான் நான் அதை கற்றுக்கொண்டேன் என்னுடைய வாழ்க்கையில் என்று சொன்னாராம். வில்லியம் பூத் அவரிடம் 50 நபர்களுக்கான ஷூவை பாலிஷ் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது ஒரு விசை கூட டாக்டர் பிராங்க்லே நினைக்கவில்லை, நான் ஒரு டாக்டர், என்னிடத்தில் இல்லாத பட்டமா, பதவியா, பொருளா, ஆனால் இவர் என்னை இவ்வளவு கீழ்த்தரமாக நடத்துகின்றாரே, இவர்களுடைய ஷூவுக்கெல்லாம் பாலிஷ் போட செய்கின்றாரே என்று ஒரு விசையும் அவர் நினைக்காதபடி பொறுமையோடு அந்த காரியத்தை அவர் செய்ததால் தான் நாட்கள் கடந்த பிறகு ஆண்டவர் அவரை வல்லமையாக பயன்படுத்தி இருக்கின்றார். பிரியமானவர்களே, விவிலியத்திலிருந்து கூட ஒரு சிறு சம்பவம் சொல்ல ஆசைப்படுகின்றேன். எரிகோ மதிலை அவர்கள் உடைக்க நேரிட்ட போது ஆண்டவர் கட்டளை கொடுத்தபடியே அவர்கள் செய்தார்கள். முதல் நாள் போன போது 1 முறைதான் அதை சுற்றி வந்தார்கள், 2வது நாள் போகும்போதும் 1 முறைதான் சுற்றி வந்தார்கள். இப்படியாக 7 நாட்கள் சென்றார்கள். ஆனால் அந்த 7வது நாள் செல்லும் போதுதான் அவர்கள் 7 முறை சுற்றி வந்தார்கள். எக்காலம் மூதி ஆண்டவரை போற்றி 7 முறை அந்த எரிகோ மதிலை சுற்றி வந்தார்கள். அவர்கள் அந்த 7 நாட்களும் பொறுமையோடு காத்திருந்தார்கள். ஏன் இதை நாம் முதல் நாளிலே செய்யக்கூடாதா? முதல் நாளிலே ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்து இந்த எரிகோ மதில் தகர்க்கப்படாதா என்று யாருமே கேள்வி கேட்கவில்லை. முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று
ஒவ்வொரு நாளும் அவர்கள் அங்கு சென்று அந்த எரிகோ மதிலை ஒரு முறை மட்டும் அமைதியாக சுற்றி வந்தார்கள். இப்படியாக கடவுள் கொடுத்த திட்டத்தின்படிதான் அவர்கள் பொறுமையோடு செயல்பட்டதின் நிமித்தம் அந்த 7வது நாள் எரிகோ மதில் தகர்க்கப்பட்டது. பிரியமானவர்களே, பெருமையோடு நாம் வாழ்வதை தவிர பொறுமையோடு வாழ்வதே சால சிறந்தது என்று ஆண்டவர் கூறுகின்றார். இதோ இந்த நாட்களில் பலர் நம்மை பெருமைப்படுத்த வேண்டுமே தவிர நாமே நம்மை மேன்மையும் பெருமையும் பாராட்டி கொள்ளக்கூடாது. அல்லது பலர் நம்மை பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக போலி வேஷங்கள் போட்டு வாழக்கூடாது. அதற்கு பதிலாக பொறுமையோடு காத்திருந்து பொறுமையோடு நிதானித்து நம்முடைய காரியங்களை செய்தோம் என்றால் இறைவனுடைய துணை நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் இருக்கும். எப்படி டாக்டர் பிராங்க்லே அவர் எந்த நோக்கத்தோடு வந்தாரோ அந்த நோக்கத்தை அடைய பொறுமையோடு அவர் சொன்ன வேலையை எல்லாம் செய்து அதற்கு பின்பதாக ஆண்டவர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினாராம். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எல்லாவற்றிலும் அவசரப்பட்டு நடக்கவிருக்கும் நல் காரியங்களை இழந்துவிடக்கூடாது. இறை சமூகத்தில் பொறுமையோடு காத்திருப்போம். பெருமை கொள்ளக்கூடிய மனிதன் பெரிதாக ஆள முடியாது. ஆனால் பொறுமை கொள்ளக்கூடிய மனிதர்கள் மேன்மையாக அவர்கள் வாழ முடியும். ஏனென்றால் நிதானம் ஒரு மனிதனுக்கு கட்டாயம் தேவை. அந்த நிதானத்தோடு பொறுமையோடு நாம் செயல்பட்டோம் என்றால் நிச்சயமாக நாம் அடைய வேண்டிய இலக்குகளை அடைவோம், செயல்படுத்த வேண்டிய காரியங்களை செயல்படுத்துவோம். ஆனால் நிதானித்து செய்யும் போது அந்த காரியம் நமக்கு நிச்சயமாக கைகூடும். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை இன்றைக்கு நாம் பொறுமையோடு இருப்போம், பெருமை கொள்ளாதவர்களாய் நம்முடைய வாழ்வில் நிதானித்து காரியங்களை செயல்படுவோம். ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் துணை வேண்டி செபிப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா? அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் வாழ்வில் நாங்கள் எவ்வாறு பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதை நீர் சொல்லியிருக்கிறீர். அதே போல் பொறுமையோடு காத்திருந்து எங்கள் ஜெபத்தில் நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நெடுநாள் கேட்ட காரியங்கள் இதோ இந்த நாட்களில் நாங்கள் பொறுமையோடு காத்திருந்ததினால் நீர் நிறைவேற்றி கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஜெபங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். உயிருள்ள தகப்பனே, ஆமேன். Praise the Lord.